Hi guys and welcome back to Karma Crypto. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஒரே சேனல் இன்வென்ஷனா கிடைக்கும். அண்ட் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்டா கிரிப்டோ கரன்சி நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ஒரு வேஸ்ட் சப்ஜெக்ட்டுங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கே பாத்தீங்கன்னா மோர் தென் 8 to 10 நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா ஒரு வேவ் கொடுக்குற நியூஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். பட் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்டடா நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டண்டா தேவையோ அது மட்டும் தான் நம்ம போஸ்ட் பண்றோம். பட் எல்லா நியூஸுமே நீங்க கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா நியூஸுமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அண்ட் நாங்க போடுற எஃபர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னா நாங்க கீழே வாட்ஸ்அப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் ஒன்லி யூடியூப் வீடியோஸ் பட் அப் டு டேட் நடக்கிற எல்லா கிரிப்டோ கரன்சி இன்ஃபர்மேஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கும். ஸோ அதனால வாட்ஸ்அப் சேனல் வந்து டூ செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுல ஆல் த அப்டேட்ஸ் அபவுட் கிரிப்டோ கரன்சிஸ் ஆஸ் வெல் அஸ் அவர் யூடியூப் ஸ்டெப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ நம்ம டேட்டா கண்டென்ட்குள்ள டைவ் பண்ணிடலாம். கிரிப்டோ மார்க்கெட் வந்து இட் இஸ் டவுன் டுடே. வை ப்ரோ என்ன ஆச்சு, ஏன் வந்து நீ கிரிப்டோ மார்க்கெட் வந்து செம்மையா டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ 4 முக்கியமான ஃபேக்டர்ஸ்ங்க இந்த டவுன் ஆனதுக்கு காரணம். ஒன்னு பிட்காயின், இன்னொன்னு இத்தரியம், இன்னொன்னு யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ என்ன ப்ரோ பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஹப்பா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ தாங்க. ஸோ யூஎஸ்ஏ தான் பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு முன்னோடி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அவங்களோட எக்கனாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா இட் ஹாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் தி கிரிப்டோ கரன்சி மார்க்கெட். இது வந்து கிரிப்டோ கரன்சில ஒரு ரூல், ஒரு லா அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ யூஎஸ்ஏல வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி, அவங்களோட ஜிடிபி ரேட் சொல்லுவாங்க, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அவங்களோட எக்கனாமிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிடிபி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஜிடிபி ரேட்டும் பிசி இன்ஃபிளேஷன் ரேட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபெண்ட் பண்ணி இந்த மார்க்கெட்டோடது வேரி ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இன்ஃபிளேஷன் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய அனலிஸ்ட். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு பேனிக்கால, அதாவது யூஎஸ்ல நான் சொல்றது பர்டிகுலர் யூஎஸ் மட்டும் தான், யூஎஸ்ல இன்ஃபிளேஷன் கொஞ்சம் லைட்டா ஹை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பேனிக் அட்டாக் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்து வந்தது. ஸோ இந்த ரேட் எப்போ ப்ரோ வரும் பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருவாங்க. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு இந்த பிசி இன்ஃபிளேஷன் ரேட்டுமே ஜிடிபியுமே வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு நியூஸ். அந்த யூஎஸ்ஏல ரெண்டு, தட் இஸ் பிசி இன்ஃபிளேஷன் ரேட் as well as ஜிடிபி ரேட், இந்த ரெண்டு ரேட்டையும் பேஸ் பண்ணி தான் இருக்கு. தட் இஸ் த நியூஸ். இதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிட்காயின் அண்ட் இத்தரியம். ஸோ ஒரு சின்ன ஒரு கான்செப்ட், என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெரிபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சரல் எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க. ஸோ இந்த டெரிபிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டைம் செட் பண்ணி நீங்க வந்து ட்ரேடிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ வந்து ஒரு ட்ரேட் பொசிஷன் ஓபன் பண்றேன், half an hour கழிச்சு அந்த ட்ரேட் பொசிஷன் க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா 2 டேஸ்க்கு அப்புறம், இல்ல 3 டேஸ்க்கு அப்புறம், இல்ல 5 டேஸ்க்கு அப்புறம் அந்த ட்ரேட் பொசிஷன் க்ளோஸ் ஆகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வர ஃப்ரைடே, தட் இஸ் டுமாரோ, ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா $9.4 பில்லியன் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ, டோட்டல் கிரிப்டோ நான் சொல்றது, நாட் ஒன்லி பிட்காயின், $9.4 பில்லியன் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. எக்ஸ்பைரி ஆகிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்பைரினா செல்லிங் ஆப்ஷன்ஸ் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஸ்வலா மார்க்கெட்ல வந்து செல் அண்ட் பை வந்து பாத்தீங்கன்னா பேரலா நடக்கும். செல் டார்கெட் பத்தி மட்டும் தான் நாங்க இந்த நியூஸ்ல வந்து சொல்றோம். ஸோ செல் வந்து பாத்தீங்கன்னா வர ஃப்ரைடே அன்னைக்கு ஆல்மோஸ்ட் $9.4 பில்லியன் வரைக்கும் செல் புக் வந்து லோட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதுல மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் $6 பில்லியன் வரைக்கும் பிட்காயின் தாங்க இருக்கு. ஸோ $6 பில்லியன் வரைக்கும் பிட்காயினும் ஆல்மோஸ்ட் $3 பில்லியன் வரைக்கும் இத்தரியமும், இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே, அதாவது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த செல் புக்ல வந்து டெரிபிட்ல வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதனாலயும் ஒரு சின்ன ஒரு பேனிக் இருக்கு. ஸோ இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் காசஸ் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபியர் இண்டெக்ஸ். இந்த ஃபியர் இண்டெக்ஸ் அதிகப்படுத்தும். ஐயோ செல் புக்லாம் இவ்வளவு இருக்கு, இப்ப கண்டிப்பா எல்லாமே டவுன் ஆயிடுமா, யூஎஸ்ல வந்து இந்த இன்ஃபிளேஷன் ரேட் அதிகமாயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம பிட்காயின் எல்லாம் கம்மி ஆயிடுமான்னு சொல்லிட்டு ஒரு செல் அட்டாக் தான். இந்த செல் தான் வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷா இருக்கிறவங்க, இல்ல புல் மார்க்கெட் நம்புறவங்க, இல்ல வந்து இந்த வேல்ஸ், அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இதை டார்கெட் பண்ணி ஈஸியா வந்து நம்ம கிட்ட வந்து லம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து திஸ் த மெயின் ரீசன் வை கிரிப்டோ பிரைசஸ் ஆர் டவுன் டுடே. ஸோ உங்களுக்கு இந்த நியூஸ் வந்து உதவியா இருக்கும்னு நம்புறோம். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸோட எஸ்இசி. ஸோ நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த மாதிரி டிலே பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்பாட் இடிஎஃப் வந்து அப்ரூவ் பண்ண போறாங்க இத்தரியம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மந்த் எண்ட் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் ஆனா ஆகாது, கண்டிப்பா இது டிலே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் லேட்டர் ஆஃப் 2024 ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் பல பேர் அதையும் தாண்டி நடக்கலாம், இத்தரியம் இடிஎஃப் வந்து ரொம்ப லேட் ஆகும் எஸ்இசி, யூஎஸ்ல இருக்க எஸ்இசி அப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹாங்காங்ல அப்ரூவ் ஆயிடுச்சு,
பட் யூஎஸ்ல இருக்க SEC அப்ரூவ் பண்றது இன்னும் நல்லாவே லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இத்தரியமும் அவ்வளவு பெரிய பம்ப்லாம் இல்லை. ஆல்மோஸ்ட் இன்னைக்குமே இத்தரியமும் நல்ல ஒரு டவுன் தான். ஸோ இந்த நியூஸ் வந்து அது இன்னொரு ஒரு ஆக்சுவலா ஒரு 2% டவுன் ஆக வேண்டிய இத்தரியம் இந்த ஒரு நியூஸால இன்னொரு 2% ஆல்மோஸ்ட் 5% கிட்ட இன்னைக்கு இத்தரியம் மட்டும் டவுன் ஆயிருக்கு. பட் ஓவரால் எல்லா கிரிப்டோ கரன்சியும் டவுன் தாங்க. பிட்காயின் வாஸ் டவுன் டுடே, இத்தரியம் வாஸ் டவுன் அண்ட் ஆல்மோஸ்ட் மீம் காயின் சம் ஹைட் ஒரு 10% வரைக்கும் டவுன் ஆச்சு. ஒன்லி பிகாஸ் இந்த ஒரு ஹெவி ஈவெண்ட்ஸ் யூஎஸ்ல நடக்கிற ஹெவி ஈவெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் தட் டெரிபிட்ல இருக்கிற அந்த செல் புக் இது மட்டும் தான் மெயின் நியூஸ். பட் மோர் ஆர் லெஸ் நெக்ஸ்ட் வீக் ஆர் அதுக்கு அப்கமிங் வீக்ஸ்ல கண்டிப்பா இந்த ரெக்கவரி வந்து மோர் அசூன் நடந்துரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் திஸ் இஸ் த நியூஸ் தட் வி வாண்டட் டு ஷேர். ஸோ உங்களுக்கு ஏதாவது queries ஆர் கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் யூடியூப் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எங்கள் மெயிலே எங்களை ரீச் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் அவர் வாட்ஸ்அப் சேனல் டு நோ ஆல் தி இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.